Hello everyone, welcome to OBV Biology Tamil. This is Ranjit Kumar. நம்ம 10th standard NCERT science textbookல இருக்கிற லைஃப் ப்ராசஸ் லெசன் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அண்ட் ஏற்கனவே இந்த லெசனோட பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். மறக்காம பாருங்க, அப்பதான் இந்த கான்செப்ட் நமக்கு புரியும். வாங்க கான்செப்டுக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது போன வீடியோவோட கண்டினியூவேஷன் தான். ஸோ போன வீடியோவில் நியூட்ரிஷன்னா என்ன, வாட் இஸ் நியூட்ரிஷன், மோட்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் நம்ம பார்த்துருந்தோம். அதோட கண்டினியூவேஷனாக இன்னைக்கு நாம ஆட்டோட்ரோபிக் நியூட்ரிஷன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவில் நான் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஆட்டோட்ரோபிக் நியூட்ரிஷன் அப்படிங்கிறத நம்ம ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணியிருந்தோம். ஒன்று போட்டோ ஆட்டோட்ரோபிக் நியூட்ரிஷன், ரெண்டாவது கீமோ ஆட்டோட்ரோபிக் நியூட்ரிஷன். ஸோ இந்த வீடியோவில் நாம போட்டோ ஆட்டோட்ரோபிக் நியூட்ரிஷன் தான் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கான்செப்டுக்குள்ள போகலாம். ஸோ போட்டோ ஆட்டோட்ரோபிக் நியூட்ரிஷன் அப்படிங்கிறத நம்ம போட்டோசிந்தசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டெர்மினாலஜியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, போட்டோசிந்தசிஸ் இதுல ரெண்டு வேர்டை நம்ம பிரிக்கலாம். போட்டோசிந்தசிஸ், போட்டோ அப்படின்னா லைட், சரிங்களா? சிந்தசிஸ் அப்படின்னா கம்பைனிங். இப்ப கம்பைனிங் என்ன சொல்லுவோம்? ரெண்டு இல்ல அதற்கு மேற்பட்ட வேற வேற பொருட்களையோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்த கம்பைன் பண்ற, ஒன்னு சேர்த்து ஒரு புது பொருளை உருவாக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அதுதான் சிந்தசிஸ். அப்போ சிந்தசிஸ்னா கம்பைனிங். அப்போ போட்டோசிந்தசிஸ்னா என்னன்னா, போட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிறது ஒரு வேலை, ஒரு செயல், ஒரு ஆக்ஷன். இந்த ப்ராசஸ்ல இந்த இந்த ஆர்கானிசம்ஸ் என்ன பண்ண போகுது அப்படின்னா, லைட் அப்படிங்கிற ஒரு எனர்ஜியை யூஸ் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்த கம்பைன் பண்றது மூலமா அதுங்களுக்கு தேவையான ஃபுட்டை அவங்களே தயார் பண்ணிக்க போறாங்க. ஸோ இதுதான் போட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்றோம். டெஃபினிஷனை பார்க்கலாம் வாங்க. ஸோ போட்டோசிந்தசிஸ் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் synthesizing carbohydrate or glucose using inorganic substances such as carbon dioxide and water by trapping energy from the sunlight with the help of chlorophyll is nothing but photosynthesis. So it is a very important 2-mark question in for your board examination. அதனால மறக்காம இந்த டெஃபினிஷனை படிச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இப்போ இந்த டெஃபினிஷன் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். முதல்ல வாட் இஸ் போட்டோசிந்தசிஸ்? போட்டோசிந்தசிஸ் இஸ் நத்திங் பட் எ ப்ராசஸ். இட் இஸ் அ ப்ராசஸ், அது ஒரு வேலை. இந்த ப்ராசஸ்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்கானிசம் சிந்தசைசிங் கார்போஹைட்ரேட் என்ன பண்றாங்க? கார்போஹைட்ரேட்டை சிந்தசிஸ் பண்றாங்க. கார்போஹைட்ரேட் ஆர் அதர்வைஸ் யூ கேன் கால் குளுக்கோஸ். கார்போஹைட்ரேட்டை சிந்தசைஸ் பண்றாங்க. எப்படி கார்போஹைட்ரேட்டை சிந்தசைஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸை யூஸ் பண்ணி சிந்தசைஸ் பண்றாங்க. எந்தெந்த இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் இங்க பயன்படுத்துறாங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, இன்னொன்னு வாட்டர். இந்த ரெண்டு இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸையும் கம்பைன் பண்றது மூலமா இந்த ஆர்கானிசம்ஸ் கார்போஹைட்ரேட்டுங்கிற ஒரு பொருளை இல்ல ஒரு சப்ஸ்டன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. சரி, இதுக்கான எனர்ஜி யாரு கொடுப்பா, எங்கிருந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, ஸோ இந்த எனர்ஜியை சன்லைட், ட்ராப்பிங் எனர்ஜி ஃப்ரம் த சன்லைட், சன்லைட்ல இருந்து லைட் எனர்ஜியை எடுத்துக்கிறாங்க. அந்த லைட் எனர்ஜியை எடுத்து கார்போஹைட்ரேட்டை சிந்தசிஸ் பண்றாங்க. இந்த லைட் எனர்ஜியை யார் எடுத்து கொடுக்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோரோஃபில் அப்படிங்கிற ஒரு கிரீன் கலர் பிக்மெண்ட் பிளான்ட்ஸ்ல இருக்கு. இதை செக்ரீட் பண்றது இல்லை இதை சிந்தசைஸ் பண்றது குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கிற ஒரு செல்லுலார் ஆர்கனல். இது பிளான்ட் செல்ல மட்டும்தான் இருக்கும். ஸோ குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கிறது செல்லுலார் ஆர்கனல் அண்ட் அது சிந்தசைஸ் பண்ணக்கூடிய இந்த கிரீன் கலர் பிக்மெண்டோட பேரு குளோரோஃபில். அப்போ இந்த குளோரோஃபில் சன்லைட்ல இருந்து லைட் எனர்ஜியை ட்ராப் பண்ணி அந்த எனர்ஜி யூஸ் பண்ணி கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் அப்படிங்கிற ரெண்டு இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸை கம்பைன் பண்ணி கார்போஹைட்ரேட் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணது. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் போட்டோசிந்தசிஸ். மறுபடியும் ஒரு தடவை படிக்கிறோம் பாருங்களேன். போட்டோசிந்தசிஸ் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் சிந்தசைசிங் கார்போஹைட்ரேட் ஆர் குளுக்கோஸ் using inorganic substances such as carbon dioxide and water by trapping energy from sunlight with the help of chlorophyll. இப்போ சில டெக்ஸ்ட் புக்ல, ஈவன் உங்க என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்லயுமே இதை கொஞ்சம் மாத்தி கூட கொடுத்துருக்கலாம். அதுவுமே கரெக்ட் தான். அங்க எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, பை ஆர் இன் த பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட் அண்ட் குளோரோஃபில்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க இதுவும் எழுதலாம், அதுவும் எழுதலாம்.
சரிங்களா? எந்த சந்தேகமும் வேண்டாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில வேர்ட்ஸ் ரொம்ப முக்கியமான keywords for your board examination. Say for example, இந்த carbohydrate இருக்கு இல்லையா? Carbohydrate is a keyword. Inorganic substances இருக்கு இல்லையா? இந்த inorganic substance அப்படிங்கிறது keyword. Carbon dioxide keyword. Water keyword. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா sunlight is a keyword and chlorophyll is another keyword. இந்த கீவேர்ட்லாம் அந்த டெஃபினிஷன்ல இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு இதுக்கான ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். இந்த கீவேர்ட்ல ஏதாவது ஒரு கீவேர்டு மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் அதுக்குரிய மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ ப்ளீஸ் மேக் ஷுர் தட் யூ ஆர் ரைட்டிங் ஆல் த இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் when you are writing this definition in the board examination. சரி, நீங்க இது எவ்வளவு முக்கியம் அப்படின்னா இந்த ஒரு டெஃபினிஷன் நீங்க தெளிவா புரிஞ்சு படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி ஒரு 3, 4, 5 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அது எல்லாத்துக்குமே நீங்க தாராளமா ஆன்சர் பண்ணலாம். அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வாட் ஆர் த சோர்சஸ் ஆஃப் போட்டோசிந்தசிஸ்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா வாட் ஆர் த ரா மெட்டீரியல்ஸ் ரெக்வயர்டு ஃபார் போட்டோசிந்தசிஸ் அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா வாட் ஆர் த இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் ரெக்வயர்டு ஃபார் போட்டோசிந்தசிஸ் அப்படின்னு கேட்கலாம். சரி, இதுக்கெல்லாம் ஆன்சரை பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் திங், வாட் ஆர் த இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் ரெக்வயர்டு ஃபார் போட்டோசிந்தசிஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் நான் கொடுத்துருக்கிற கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர், இது ரெண்டுமே இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ். நம்ம ஏற்கனவே மேல சொல்லியிருக்கிற மாதிரி. சரி, இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் கேட்டா கார்பன் டை ஆக்சைடு வாட்டர்னு எழுதிடலாம். சரி, இப்போ வாட் ஆர் த சோர்சஸ் required for photosynthesis இல்ல what are the raw materials required for photosynthesis அப்படின்னு கேட்டாங்கன்னா இங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிற 4த்தையுமே கட்டாயம் எழுதி ஆகணும். ஸோ என்னென்ன கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், சன்லைட், குளோரோஃபில். ஸோ இது 4மே ரொம்ப ரொம்ப முக்கியமான ரா மெட்டீரியல்ஸ் போட்டோசிந்தசிஸ் நடக்கிறதுக்கு. இதுல ஏதாவது ஒன்று ஆப்சண்ட், ஒன்று இல்லை, அவைலபிள் இல்லை அப்படின்னா கூட போட்டோசிந்தசிஸ் கட்டாயம் நடக்காது. So that is why these are the very essential raw materials for photosynthesis. அப்ப இந்த 4த்தையும் எழுதுனீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கும் half a mark கிடைக்கும் போர்டு எக்ஸாம்ல. அப்போ 4 into half 2 marks உங்களுக்கு போர்டு எக்ஸாம்ல கிடைச்சிடும். சரிங்களா? சம்டைம்ஸ் இதே கொஸ்டின் 3 mark கொஸ்டினாவும் கேட்கலாம். What are the raw materials required for photosynthesis and write the source from which or from where the plants are obtaining them அப்படின்னு கேட்பாங்க. அதாவது ரா மெட்டீரியல்ஸ் என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க ஒன்று, அதுக்கு 2 மார்க்கு. இந்த ரா மெட்டீரியல்ஸை விட சோர்சஸ் என்னென்ன, எங்கிருந்து அந்த பிளான்ஸ் எடுத்துக்கிடு அப்படிங்கிறதையும் கேட்பாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கோங்களேன், அதோட சோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பெரிக் ஏர். நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம்ல, இந்த பிளான்ஸ் என்ன பண்ணும், அட்மாஸ்பெரிக் ஏர்ல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை லீஃப்ல இருக்கிற ஒரு ஏரியல் பார்ட்ஸ் ஸ்டொமேட்டா மூலமா என்ன பண்ணிக்கும், ஸோ உள்ள அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இப்படி அப்சர்வ் பண்றது தான் கார்பன் டை ஆக்சைடு தான் அந்த போட்டோசிந்தசிஸ்க்கு யூஸ் பண்ணும். ஸோ த சோர்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு விச் இஸ் யூஸ்டு டியூரிங் போட்டோசிந்தசிஸ் நத்திங் பட் அட்மாஸ்பெரிக் ஏர். சரி, வாட்டர் எங்க இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். வாட்டர் இஸ் அப்டைன்டு ஃப்ரம் சாயில். அப்போ சாயில் இஸ் த சோர்ஸ் ஆஃப் வாட்டர். தெரிஞ்சிருச்சா? ரைட். தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சன்லைட். இது சன்லைட் ஆர் சிம்பிளா நீங்க சன்லைட் போடணுங்கிற அவசியம் கிடையாது. யூ கேன் ஜென்ரலி கோ வித் லைட் எனர்ஜி, இல்லை லைட் அப்படின்னு போட்டாலும் ஓகே. பட் லைட் எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா எனி லைட் கேன் பி யூஸ்டு ஃபார் போட்டோசிந்தசிஸ். ஒரு நார்மல் டியூப் லைட்ல இருந்து வரக்கூடிய வெளிச்சத்தை வச்சு கூட ஒரு பிளான்ட் வந்து போட்டோசிந்தசிஸ் பண்ணும். பட் ஜென்ரலா நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் லைட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சன்லைட். ஸோ த லைட் எனர்ஜி இஸ் அப்டைன்டு ஃப்ரம் சன்லைட் ஆர் சன். ரைட், சன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? அடுத்து குளோரோஃபில். குளோரோஃபில் இஸ் அ கிரீன் பிக்மெண்ட். அது எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோரோஃபில் அப்படிங்கிறது ஒரு கிரீன் பிக்மெண்ட் தட் இஸ் பிரசன்ட் இன் த லீஃப் இட்செல்ஃப். லீஃப்னு எழுதுனீங்கன்னா அப்போ இந்த 4 பாயிண்ட் எழுதுனீங்கன்னா 4 into 4 into 2 மார்க்ஸ் கிடைக்கும். பிளஸ் இந்த சோர்சஸ் எழுதுனீங்கன்னா ஆல் டுகெதர் 1 மார்க் கொடுப்பாங்க. ஸோ 2 + 1 3 மார்க்ஸ் கொஸ்டின்ல இப்படி கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்க அந்த ரா மெட்டீரியல்ஸையும் படிச்சுக்கணும், இந்த ரா மெட்டீரியல்ஸோட சோர்சஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் படிச்சுக்கணும். சரிங்களா? இப்போ அடுத்து முக்கியமான ஒரு 2 மார்க் கொஸ்டின் என்ன இந்த
photosynthesis அப்படின்னு கேட்டிங்கன்னா the chemical equation of photosynthesis very 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 important 2 mark question. ஸோ விட்டுறாதீங்க. ஸோ ஏன் இது இவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இது இந்த photosynthesisoட ஓவரால் ஈக்குவேஷன். சரிங்களா, பார்க்கலாம். ஸோ the chemical equation of photosynthesis is 6CO2 plus 12H2O gives sunlight, chlorophyll and C6H12O6 plus 6O2 plus 6H2O. இதுதான் இந்த photosynthesis கெமிக்கல் ஈக்குவேஷன். இப்போ பாருங்களேன், நீங்க இங்க என்னெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணீங்களோ அதுவே தான் அந்த ஈக்குவேஷன்ல இருக்க போகுது. ஸோ ரொம்ப ஈஸியான விஷயம். கார்பன் டை ஆக்சைடு ஃபர்ஸ்ட் ரா மெட்டீரியல் கொடுத்துருக்கோமா, கார்பன் டை ஆக்சைடு இங்க வந்துருச்சு CO2. செகண்ட் ரா மெட்டீரியல் வாட்டர் கொடுத்துருக்கோமா, ஸோ வாட்டர் 12H2 வாட்டர் வந்தாச்சு. அடுத்து சன்லைட் அண்ட் குளோரோஃபில் கொடுத்துருக்கோமா, மேல பாருங்க சன்லைட் குளோரோஃபில். இங்க என்ன ரா மெட்டீரியல்ஸ் இருக்கோ அதை அப்படியே நம்ம இந்த பக்கம் எழுதிக்க போறோம். சரிங்களா, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் சேர்ந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா C6H12O6 இதுக்கு பேரு. சரி இப்ப பாருங்க கார்பன் டை ஆக்சைடு இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா இன்ஆர்கானிக். இங்க வந்து பொதுவா இந்த ஏரோ மார்க் முன்னாடி இருந்துச்சுன்னா நம்ம அதை ரியாக்டன்ட்னு சொல்லுவோம், இல்ல சப்ஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, அந்த ஏரோ மார்க்குக்கு அடுத்த பக்கமா அடுத்தது இருக்கக்கூடிய இது எல்லாமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ராடக்ட் அண்ட் பை ப்ராடக்ட்ஸ்னு சொல்லுவோம். சரிங்களா, ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ பார்த்துக்கோங்க. அப்போ இந்த போட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் அப்போ இந்த ஆர்கானிசம்ஸ் என்ன பண்ணுதுன்னா 6 molecules ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை 12 molecules ஆஃப் வாட்டரோட கம்பைன் பண்ணுது. நம்ம முதலே படிச்சோம் சிந்தசிஸ் அப்படின்னா கம்பைனிங். ஸோ இந்த ரெண்டு சப்ஸ்டன்சஸையும் கம்பைன் பண்றது மூலமா எதை யூஸ் பண்ணி கம்பைன் பண்ணுது, சன்லைட் லைட் எனர்ஜியை யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த லைட் எனர்ஜி குளோரோஃபில் மூலமா எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு அதை C6H12O6 இதுக்கு பேரு குளுக்கோஸ் அப்படின்னு பேர். ஸோ குளுக்கோஸ் அப்படிங்கிற ஒரு 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 ப்ராடக்டை நமக்கு கொடுக்குது. சரிங்களா, ஸோ இது கூடவே வேறு சில பொருட்களையும் கொடுக்குது. ஒன்று வந்து ஆக்சிஜன், இன்னொன்று வாட்டர். இந்த ஆக்சிஜனுக்கு பக்கத்துல ஏன் ஒரு அப் ஏரோ மார்க் போட்டிருக்கோம் அப்படின்னா இந்த அப் ஏரோ மார்க்கு பேரு லிபரேஷன் சொல்லும். அதாவது இந்த போட்டோசிந்தசிஸ் நடக்கிறப்போ இந்த ஆர்கானிசம்ஸ் ஆக்சிஜன் கேஸை இவால்வ் பண்ணுவாங்க, ரிலீஸ் பண்ணுவாங்க. எங்க அப்படின்னா அட்மாஸ்பரிக் ஏர்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை இண்டிகேட் பண்றதுக்கு தான் இந்த லிபரேஷன் அப் ஏரோ வந்து நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா, அடுத்து வாட்டர். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஈக்குவேஷன். ஒருவேளை 2 மார்க்ல ரைட் த கெமிக்கல் ஈக்குவேஷன் ஆஃப் போட்டோசிந்தசிஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க ஈக்குவேஷனை மட்டும் எழுதிக்கலாம். சரிங்களா, பட் சம்டைம்ஸ் இதையே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 மார்க் கொஸ்டின்ல கேட்கறாங்க அப்படின்னா எப்படி கேட்பாங்க, write the chemical equation of photosynthesis and write or mention the product and byproducts of photosynthesis னு கேட்பாங்க. அப்போ இந்த இடத்துல ப்ராடக்ட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இது ரெண்டு கம்பைன் பண்றது மூலமா நமக்கு என்ன கிடைக்குதோ அதுதான் ப்ராடக்ட். அப்போ நமக்கு குளுக்கோஸ் இருக்குது இல்லையா, இந்த C6H12O6 இதுக்கு பேரு குளுக்கோஸ். குளுக்கோஸ் இஸ் a 6 கார்பன் காம்பவுண்ட். சரிங்களா, இதுதான் ப்ராடக்ட். அப்ப பை ப்ராடக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டுக்கு அடுத்து இருக்குது இல்லையா ஆக்சிஜன் அண்ட் வாட்டர், இது ரெண்டும் தான் பை ப்ராடக்ட். ஸோ எப்பவுமே ஆக்சிஜனை முதல்ல எழுதுங்க, ஆக்சிஜன் O2 அண்ட் H2O வாட்டர். அப்போ ஆக்சிஜன் அண்ட் வாட்டர் இது ரெண்டுமே என்னன்னா பை ப்ராடக்ட்ஸ். சரிங்களா, ரெண்டாவது இதுல இன்னொரு கொஸ்டினும் கேட்கறதுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கு. இந்த கொஸ்டின் MCQலயும் வரலாம். சரிங்களா, ஸோ இப்போ நம்ம என்ன சொன்னோம், போட்டோசிந்தசிஸ் அப்போ ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னோம். சரியா, இந்த ஆக்சிஜனோட சோர்ஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ வாட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் which is released during photosynthesis into the atmosphere அப்படின்னு கேட்பாங்க. அப்போ சோர்ஸ் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க, இந்த ஆக்சிஜன் இந்த ரெண்டு சப்ஸ்ட்ரேட்ல இருந்து எதிலிருந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் சோர்ஸிங்க. சரிங்களா, அப்ப இந்த ஆக்சிஜன் அப்படிங்கிறது நிறைய பேர் கார்பன் டை ஆக்சைட்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு நினைப்பாங்க, அது தப்பு. இந்த ஆக்சிஜன் சோர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வாட்டர். அப்ப நீங்க என்ன எழுதணும், the source of oxygen is nothing but water அப்படின்னு எழுதணும், வாட்டர் H2O வாட்டர். இப்போ இந்த போட்டோசிந்தசிஸ் பண்றப்ப என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பிளான்ஸ் இல்ல ஆர்கானிசம்ஸ்
இந்த வாட்டர் மாலிகுலை பிரேக் பண்ணுவாங்க. ஸோ இது என்ன வாட்டர் மாலிகுல் அப்படிங்கிறது H2O இல்லையா, 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன் சேர்ந்தது தான் வாட்டர். இந்த வாட்டரை பிரேக் டவுன் பண்ணி H+ ஆகும் ஆக்சிஜன் ஆகும் என்ன பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து எப்படி சொல்லலாம், ½ எழுதலாம். ½ ஆக்சிஜனாகவும் பிரிச்சு விட்டுருவாங்க. இப்படி பிரியிற புரோட்டான் இந்த ஹைட்ரஜன் அந்த பிளான்ட்டே யூஸ் பண்ணிக்கும். அண்ட் ஆக்சிஜனை மட்டும் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அட்மாஸ்பியருக்கு ஏர்ல ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியமான MCQs, மறந்துடாதீங்க. வாட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ரிலீஸ்டு டியூரிங் போட்டோசிந்தசிஸ் அப்படின்னு கேட்கலாம். சம்டைம்ஸ் இப்படி இல்லாம வாட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் அப்படின்னு கேட்கலாம். த சோர்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் இஸ் நத்திங் பட் கார்பன் டை ஆக்சைடு. அப்போ குளுக்கோஸோட சோர்ஸ் கார்பன் டை ஆக்சைடு, வாட்டரோட சோர்ஸ் இந்த ஆக்சிஜனோட சோர்ஸ் வாட்டர். இப்போ கடைசியா வாட்டர் ஒன்று இருக்கே சார், இதோட சோர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதோட சோர்ஸ் கார்பன் டை ஆக்சைடு தான். இங்க இருக்கிற ஆக்சிஜன் இங்க இருக்கிற ஹைட்ரஜனோட சேர்ந்து நமக்கு வாட்டரை ரிலீஸ் ஆயிடும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஹையர் ஆர்டர், அதெல்லாம் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கிறீங்களோ இல்லையோ, இந்த ப்ராடக்ட் பை ப்ராடக்ட் சோர்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ரொம்ப 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 முக்கியம். சரியா? அடுத்த இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின் MCQஸ்ல கேட்கலாம், இல்லை ஒரு 3 மார்க் கொஸ்டின்ல கம்பைண்டா கூட கேட்கலாம். வேர் டஸ் த போட்டோசிந்தசிஸ் அக்கர் அப்படின்னு கேட்பாங்க. இதுல 2 விஷயம் இருக்குங்க, நீங்க கொஸ்டினை வந்து ரொம்ப ஜாக்கிரதையா படிக்கணும். ஸோ என்ன அப்படின்னா வேர் டஸ் தி போட்டோசிந்தசிஸ் அக்கர் இன் அ பிளான்ட் செல் அப்படின்னு கேட்கலாம். இப்போ பிளான்ட் செல் அப்படின்னா நீங்க என்ன எழுதணும் அப்படின்னா குளோரோபிளாஸ்ட் அப்படின்னு எழுதணும். ஒருவேளை கொஸ்டினை மாத்தி வேர் டஸ் த போட்டோசிந்தசிஸ் அக்கர் இன் தி பிளான்ட், இந்த செல்லை மட்டும் தூக்கிட்டு வெறும்ன பிளான்ட் மட்டும் கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும், நீங்க லீவ்ஸ் LEAVS லீஃப் இல்ல லீவ்ஸ் அப்படின்னு வரும். ஏன்னா பிளான்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லீஃப் அப்படிங்கிறது ஆர்கன். சரிங்களா? ஸோ அங்கதான் இந்த போட்டோசிந்தசிஸ் நடக்க போகுது மெஜாரிட்டியா. ஆனா செல்லுன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க லீஃப்னு எழுத முடியுது. அப்ப செல்லுக்குள்ள எங்க நடக்கும் அப்படின்னா குளோரோபிளாஸ்ட்குள்ள நடக்கும். ஸோ ரொம்ப ஜாக்கிரதையா படிங்க. வேர் டஸ் தி போட்டோசிந்தசிஸ் அக்கர்ஸ் இன் தி பிளான்ட் செல் அப்படின்னு கேட்டா குளோரோபிளாஸ்ட்னு எழுதணும். அண்ட் வேர் டஸ் த போட்டோசிந்தசிஸ் அக்கர்ஸ் இன் தி பிளான்ட் அப்படின்னு கேட்டா லீஃப் இல்ல லீவ்ஸ் அப்படின்னு எழுதணும். ரொம்ப முக்கியமான ஒரு MCQ கொஸ்டின். அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு 2 மார்க் கொஸ்டின் போட்டோசிந்தசிஸை பேஸ் பண்ணி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ்ட் இன் போட்டோசிந்தசிஸ் அப்படின்னு கேட்பாங்க. இந்த போட்டோசிந்தசிஸ் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதுல என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஆக்சுவலாக உங்களுக்கு NCERT டெக்ஸ்ட் புக்ல இதை 3 ஸ்டெப்ஸாக கொடுத்துருப்பாங்க. பட் இதை நான் பிரேக் பண்ணி 4 ஸ்டெப்ஸாக கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா ஒரு கன்வீனியன்ட்டுக்காக. ஒருவேளை இதை 2 மார்க் கொஸ்டின்ல கேட்குறாங்க அப்படின்னா ஸோ 4 பாயிண்ட்ஸாக எழுதுறப்போ நமக்கு 4 × ½ மார்க் 2 மார்க்ஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால நான் இதை 4 பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்கேன். பாருங்களேன். ஃபர்ஸ்ட் அப்சார்ப்ஷன் ஆஃப் லைட் எனர்ஜி பை குளோரோஃபில். ஸோ ஃபர்ஸ்ட் திங் லைட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. யார் அப்சர்வ் பண்ணனா குளோரோஃபில். எங்க இருந்து அப்படின்னா சன்லைட்ல இருந்து அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. செகண்ட், இந்த லைட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த லைட் எனர்ஜியை கெமிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ கன்வர்ஷன் ஆஃப் லைட் எனர்ஜி இன்டு கெமிக்கல் எனர்ஜி, ஆர் நீங்க வேற மாதிரி லைட் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு கெமிக்கல் எனர்ஜி அப்படின்னு எழுதலாம். சரி, கெமிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன நடக்குதுங்க அப்படின்னா ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல் இன்டு ஹைட்ரோஜன் அண்ட் ஆக்சிஜன். நம்ம இங்க பார்த்த மாதிரி ஸோ வாட்டர் மாலிக்யூல் அப்சர்வ் பண்ணிக்கிறது சாயில இருந்து இது அந்த குளோரோபிளாஸ்டுக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னா பிரேக் டவுன் ஆகும். ஸோ ஒரு வாட்டர் மாலிக்யூல் நமக்கு 2 ஹைட்ரஜன் ஆட்டமாகவும் 2 ஹைட்ரஜன் அல்லது புரோட்டானாகவும் ஒரு ஆக்சிஜன் ஆட்டமாகவும் பிரேக் டவுன் ஆயிடும். ஸோ இப்படி பிரேக் டவுன் ஆகுறதுல ஹைட்ரஜனை பிளான்ட் யூஸ் பண்ணிக்கும், ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணிடும். சரி, அடுத்து 4th ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இன்டு கார்போஹைட்ரேட். ஸோ ரிடக்ஷன் இது ரொம்ப முக்கியமான வார்த்தைங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கீவேர்ட். நீங்க சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கன்வர்ஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இன்டு கார்போஹைட்ரேட்னு எழுதுவாங்க, ஆர் சேஞ்சிங் கார்பன் டை ஆக்சைடு இன்டு கார்போஹைட்ரேட் எழுதுவாங்க. இது டோட்டலா தப்பு. அப்படி எழுதுனா உங்களுக்கு மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த வேர்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ப்ராசஸ் ரிடக்ஷன் ப்ராசஸ் தான். சரிங்களா? ஸோ ரிடக்ஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இன்டு கார்போஹைட்ரேட்ஸ். அப்படி இல்லைன்னா நீங்க மாற்றி எழுதலாம்
கார்பன் டை ஆக்சைடு இஸ் ரெடியூஸ்ட் இன்டு கார்போஹைட்ரேட்னு எழுதலாம். ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸ் தான் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் போட்டோசிந்தசிஸ். ஸோ இதுதாங்க போட்டோசிந்தசிஸ் பற்றின எல்லா டீட்டெயிலும் நம்ம இங்கே கொடுத்தாச்சு. ஸோ போட்டோசிந்தசிஸை பேஸ் பண்ணி இத்தனை கொஷின்ஸ் உங்களுக்கு போர்டு எக்ஸாமில் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது எம்சிக்யூவில் வரலாம், 2 மார்க்கில் வரலாம், 3 மார்க்கில் வரலாம், ஈவன் 5 மார்க்கில் வரலாம். இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி 5 மார்க்கில் கேட்கலாம். கேஸ் பேஸ்டு கொஷின்ஸில் கூட கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த டாப்பிக்கோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அண்ட் ஃபர்தர் அடுத்த டாபிக் நம்ம அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹோப் இந்த வீடியோ, இந்த கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த கான்செப்ட்ஸை பற்றி இல்லை இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இந்த கான்செப்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அதுக்கான கிளாரிட்டி கொடுக்குறேன். ரைட்? ஸோ நம்ம சேனல் விவி பயாலஜி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். We will meet in the next video. Thanks for listening. Thank you all of you.